அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கொலோசையர் நிருபத்தை தியானிக்கிறோம். ஆழமான சத்தியங்களை பவுல் இந்த கொலோசையர் நிருபத்திற்கு சொல்லி அவர்களை கிறிஸ்துவின் விசுவாசத்திலும் கிறிஸ்துவை பின்பற்றுவதிலும் அவர்களை பலப்படுத்த அவன் போதித்தான். அவர்களுக்காக ஊக்கமாக ஜெபித்தான். அவன் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், முன்னே நீங்கள் எப்படி இருந்தீர்கள், இப்பொழுது எப்படி இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் அந்நியராயும் எல்லா ஆசீர்வாதத்திற்கும் புறம்பானவர்களாயும் தேவனை அறியாதவர்களாகவும் இருளில் இருக்கிறவர்களாகவும் சாத்தானுக்கு அடிமைகளாகவும் இருந்தீர்கள். ஆனால் உங்களை அவர் குமாரனின் இரத்தத்தால் மீட்டு தன்னோடு ஒப்புரவாக்கினார். சண்டை போட்டு கொண்டிருக்கிற 2 பேர் ஒருவரோடொருவர் ஒப்புரவாக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால், 3ஆவதாக ஒரு ஆள் வர வேண்டும். இங்கே ஏதேன் தோட்டத்தில் விலக்கப்பட்ட கனியை புசித்து ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு துரோகம் பண்ணினார்கள். அதனால் தேவன் இவர்களை ஏதேனை விட்டு துரத்தி விட்டார். சபிக்கப்பட்ட மனுக்குலம் பரிசுத்த தேவனிடத்தில் திரும்புவதற்கு வழியே இல்லாமல் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் பாவத்திற்கான கிருபாதார பலியாக அனுப்பின பொழுது, அவர் சிலுவையிலே பாவத்திற்கு கிரயமாக தம்முடைய இரத்தத்தை சிந்தின பொழுது இந்த மனுக்குலம் மீட்படைந்தது. கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது போல், மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்பதின்படியே கிறிஸ்து நமக்காக சாபமானார். சிருஷ்டியின் மேலுள்ள சாபத்தை ஏற்றுக்கொண்டார். மனுக்குலத்தின் மேலுள்ள சாபத்தை ஏற்றுக்கொண்டு மனுக்குலத்தை சாபத்தினின்று அவர் மீட்டார். மீட்ட பொழுது அவன் பரிசுத்தமானான். பரிசுத்த தேவனிடத்திற்கு போவதற்கு அவனுக்கு ஒரு புதிய மார்க்கம் உண்டாயிற்று. திரை கிழிந்து தேவனோடு ஒப்புரவாக அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதை இயேசு கிறிஸ்து எனும் மத்தியஸ்தர் செய்தார். அதைத்தான் பவுல் சொல்லுகிறான். நீ முன்னால் எப்படி இருந்த? இருளுக்குள்ளே கிடந்த, உனக்கு நம்பிக்கையும் இல்லை, உனக்கு பரலோகமும் கிடையாது, தேவனும் கிடையாது, பிசாசுக்கு அடிமையாக இருந்த. ஆனால் இன்னைக்கு உன்னை விடுவித்து உனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து உன்னை ஒளியின் ராஜ்யத்தில் வச்சு பரலோகத்திற்கு பாத்திரவானாக மாற்றி உன்னையும் பிதாவையும் ஒப்புரவாக்க இயேசு கிறிஸ்து அவர் பாடுபட்டார். ஆகவே ஒப்புரவாகுங்கள் என்று
சொல்லுகிறார். வேதத்திலே மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே இந்த ஒப்புரவாகுதலை இயேசு கிறிஸ்துவும் அதிகமாக வலியுறுத்தினார். நீ உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் சகோதரனுக்கு உன் பேரில் ஒரு குறை உண்டானால், உன் சகோதரனுக்கு உன் மேலே ஒரு வருத்தம் இருக்குமான, நீ எதையோ செய்யலை, தப்பாக செய்துட்டன்ற ஒரு வருத்தம் இருக்குமானால், நீ உன் காணிக்கையை அங்கே பலிபீடத்தின் அருகில் வைத்துவிட்டு நீ போய் முதலாவது உன் சகோதரனோடு ஒப்புரவாகு, பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. அப்படியானால் நீ தேவனிடத்தில் வரும் முன்னதாக சகோதரனிடத்தில் ஒப்புரவாகி இருக்க வேண்டும். அநேகர் நினைக்கிறார்கள், அவனுக்கும் எனக்கும் சம்பந்தம் விட்டது, நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், அவன் ரட்சிக்கப்படவில்லை, ஆகையால் எனக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் சகோதரனோடு ஒப்புரவாகு. நாம் பார்க்கிறோம், வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலே ஒரு ஒப்புரவாகுதலை பார்க்கிறோம். யோசேப்பு தன் சகோதரர்களோடு ஒப்புரவானது. யோசேப்பின் சகோதரர்கள் அவனை இஸ்மவேலரிடம் விற்று போட்டார்கள். இவன் சொப்பனம் கண்டானே, என்ன ஆகுது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இவனை விற்று போட்டார்கள். ஆனால் அது தேவ சித்தமாக இருந்தது. போத்திபாரின் வீட்டிலே அவன் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்ததினால் போத்திபார் அவனை அதிகமாய் நம்பினான். ஆனால் அவனுக்கு சோதனை வந்த பொழுது அந்த யோசேப்பு தேவனுக்கு விரோதமாக இத்தனை பெரிய பொல்லாங்கை நான் செய்வது எப்படி என்று அந்த இடத்தை விட்டு ஓடியே போனான். பவுல் சொல்லுவது போல், பாலிய இச்சைக்கு விலகி ஓடு என்பது போல் இவனும் ஓடினான், சிறைக்குள் போனான். ஆனால் சிறையிலும் தேவன் அவனோடு இருந்தார், அவனை உயர்த்தினார், எகிப்தின் அதிபதி ஆக்கினார். அவனுக்கு ஒரு எகிப்திய பெண்ணை திருமணம் செய்து பிள்ளைகளும் பிறந்தார்கள். பஞ்சம் வந்த பொழுது சகோதரர்கள் தானியம் வாங்க வந்தார்கள். முதல் தடவை அவர்கள் பணத்தை சாக்குகளில் போட்டு அனுப்பிவிட்டான். அவர்கள் திருப்பி வந்த பொழுது அவன் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினான். அடக்கக்கூடாமல், அவன் தன்னை அடக்கக்கூடாமல் சத்தமிட்டு அழுது சகோதரரை நோக்கி, நான் யோசேப்பு, நீ கோபப்படாத, பயப்படாத, நான் உனக்கு தீமை செய்வேன்னு பயப்படாத, தீமைக்கு தீமை செய்வது தேவனுடைய பிள்ளைகளின் அழகல்ல, தீமைக்கு நன்மை செய்வதே தேவனுடைய பிள்ளைகளின் குணம். ஆகையால் நான் உங்களுக்கு நன்மை செய்வேன், உங்கள் குடும்பங்களை ரட்சிப்பேன்னு சொல்லி அவங்கள மன்னித்து அவங்கள தான் இருக்கிற எகிப்துக்கு வரப்பண்ணினான். அவன் அந்த ஒப்புரவாகுதல் தான் பெரிய ஒப்புரவாகுதல். மன்னித்தான். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக செய்தார். சகோதரனே, நீர் யாரிடத்திலாவது இன்னும் ஒப்புரவாகாமல் இருக்கிறீரா? உங்கள் குடும்பத்திற்குள் இன்னும் ஏதோ ஒரு காரியத்தினால் வீம்பு கொண்டு இருக்கிறீரா?
உம்மை ஒரு விசேஷத்திற்கு அழைக்கவில்லை, நீர் அழைத்த விசேஷத்திற்கு வரவில்லை, இப்படி ஏதாவது ஒரு அற்ப காரியத்தை வைத்து நீர் பிரிந்திருக்கிறீரா, பகை உணர்வோடு இருக்கிறீரா? தேவனுக்கு அது பிரியமில்லை. ஒப்புரவாகிவிட்டு உன் காணிக்கையை செலுத்து. God will not accept your offering unless you reconcile with your brother. சகோதரனே, அவ்வளவு முக்கியம். ஆகையால் உம்மை தாழ்த்தும். நீர் அவமானப்பட்டாலும் பரவாயில்லை, ஆனால் இந்த காரியத்தை செய்யும். ஏனென்றால் அது தேவனுக்கு பிரியமானது. அவர் கட்டளை இடுவது, அவர் சொன்னபடி செய்யும் பொழுது அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நான் பயப்படுகிற நிந்தையை என்னை விட்டு நீக்குவார். நான் நினையாத மேன்மையை எனக்கு கிடைக்க பண்ணுவார். சகோதரனே, நீர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை பெற்றிக்கொள்ளும். பவுல் சொல்லுகிறான், முன்னே நீ இருக்கும் பொழுது புறஜாதியானாய் இருந்தாய், உனக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் இயேசு வந்த பொழுது அவர் சொன்னார், யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆணென்றும் இல்லை, பெண்ணென்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, புது சிருஷ்டியே காரியம். அதுதான் மிக முக்கியம். புது சிருஷ்டி என்றால் நான் பழைய பாவ வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்டிவிட்டு தேவ சித்தத்தின்படி புதிதாக வாழ்கிறவனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழும் பொழுதுதான் தேவனோடு ஒப்புரவாக முடியும். அதைத்தான் பவுல் இங்கே சொல்லுகிறான், முன்னே புறஜாதியாராய் இருந்தீர்கள், இப்பொழுதோ தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் என்று. முன்பு நீ இயேசுவை அறியாதவனாயிருந்தார், ஆனால் இன்றைக்கோ அவரை விசுவாசித்து பாவத்தை அறிக்கை செய்ததால் அவர் உனக்குள் வாசமாயிருக்கிறார். எப்படி இந்த யூதர்கள் ஒதுக்கி தள்ளின புறஜாதிகளுக்குள் இயேசு மகிமையாக வாழ்கிறார். இந்த இதைத்தான் பவுல் ரகசியம் என்று சொல்கிறார். முற்காலத்திலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு காலத்திலே இது மக்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனால் இப்பொழுதோ இது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் இனிமேல் தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய பரலோகத்திற்கு பாத்திரவான்களாகவும் இருப்பீர்கள். இதற்காகவே நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நான் உங்களுக்கு ஊழியக்காரன் ஆனேன். சகோதரனே, இந்த ஒப்புரவாகுதலை தேவன் எவ்வளவாக பெரிதாக நினைக்கிறார். ஆகையால் யாருக்காவது உங்கள் மேல் கோபம் இருந்தால் நீங்கள் அவரிடத்தில் போய் சமரசம் செய்து கொள்ளுங்கள். அது தேவனுக்கு பிரியம். தேவன் உங்களை கனம் பண்ணுவார். பயப்படாதிருங்கள், நிந்தை அடைய மாட்டீர்கள், உயர்த்தப்படுவீர்கள். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, ஒப்புரவாகுதலின் முக்கியத்தை எங்களுக்கு தெரிய பண்ணினீர். பாவமாகிய இருளுக்குள் இருந்த எங்களை உமது குமாரனின் இரத்தத்தினால் ஒளியின் ராஜ்யத்திற்குள் கொண்டு வந்தீர். தகப்பனே, நாங்கள் இப்பொழுது பாவ மன்னிப்பை பெற்றதினால் ஏதேனில் இழந்த அந்த உறவை
புதுப்பித்து கொள்ள கிருபை செய்தீர். எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கினீர். அதற்காக நன்றி. எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் நீர் ஒப்புரவாக்கி நாங்கள் அனைவரும் பரலோகத்திற்கு வர கிருபை செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.